இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பகுதியில் முதல் வசனத்தில் ஆண்டவர் எச்சரித்து விட்டு 2வது பகுதியில் தம்முடைய சீஷர்களை அவர் ஊக்கப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை என்று சொன்னால் இவ்வுலகத்தில் வேண்டுமானால் நம்ம மாய்மாலத்தினால் மனிதர்களை ஏமாற்றி விடலாம். பரிசேயர்களுடைய மாயமாகிய அந்த உபதேசம் புளித்த மாவை வைத்து மனிதர்களை வேணால் ஏமாற்றலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நியாய தீர்ப்பின் நாளில் அவைகள் எல்லாம் வெளியே வந்துடும். ஆகவே அவரை ஏமாற்ற முடியாது என்று சொல்லித்தான் வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை என்று இயேசு பேசுகிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, அனைத்தும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி என்று ஒன்றும் கிடையாது, அனைத்தும் அவர் கண்களுக்கு முன்பாக அப்படியே நிர்வாணமும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது, அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி மாய்மாலத்தை விட்டு விலகி வாழ வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கிற ஆண்டவர் அந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. மனுஷர்களுடைய கண்களை மறைக்கலாம், தேவனுடைய கண்களை மறைக்க முடியாது என்கிற கருத்தை பேசுகிறார். சங்கீதம் 33:13-15 வரை இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் அனைவர் மீதும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கையெல்லாம் கவனித்திருக்கிறார் என்று சொல்லி பேசுகிறார். சங்கீதம் 139:11-12 இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 5:21 மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய இரகசிய திட்டங்கள் சதிகள் யாவருக்கும் தெரிய வரும். இவ்வுலக வாழ்க்கையில் இது ஒருவேளை நடைபெறாவிட்டாலும் பின்னர் யாவருக்கும் இது தெரிவிக்கப்படும். எனவே நமது வாழ்க்கையில் நமது சொற்கள் சிந்தனைகளை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்ம ஆட்கள் கூட அழகான பழமொழி எழுதியிருக்கிறாங்க, பகலில் பார்த்து பேசு, ராத்திரி அதுவும் பேசாத என்று சொல்லுகிற காரியங்களைப் போலவே நம்ம ரொம்ப சிந்தனைகளில் வார்த்தைகளில் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 10:27 நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்தில் சொல்லுங்கள், காதில் கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது உங்களுக்கு என்னுடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறதை நீங்கள் வெளிச்சத்தில் மக்கள் மத்தியில் சொல்லுங்கள், காதுகளில் நீங்கள் கேட்கிறத வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கு தேவன் ஒருவரே பயப்படத்தக்கவராக இருக்கிறார், அவர்களுக்கு தேவனுடைய நித்திய வாழ்க்கை இருக்குது. மனிதர்கள் விசுவாசிகளுக்கு செய்கிற எவையும் நித்திய விளைவை அது ஏற்படுத்த முடியாது. ஆகவே கவலை இல்லாமல், பதட்டம் இல்லாமல், பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நரகத்தில் தள்ள வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதம் 34:11-14 வரையிலும் இதை பார்க்க முடியும். 111:10 பார்க்க முடியும். நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி என்று மத்தேயு 10:29 சொல்லுது. இந்த இடத்துல லூக்கா 12:6 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. ஒரு இடத்துல ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறதை பார்த்துருக்கிறார். சர்வ ஞானியாகிய இயேசுவுக்கு கணக்கு தெரியாமல் 2 காசுக்கு 4 சொல்லாமல் 5 சொல்லலை.
இன்னொரு கடையில் அந்த வியாபாரத்தை முடிக்கிறதுக்கு 2 காசு கொடுத்தா 5 தர்றேன் அப்படின்னு சொல்லும்பொழுது 1 காசு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிற ஒரு குருவியாக அவ்வளவு ஒர்த்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த காரியத்தை சின்ன படைப்பு ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு, விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு 2 காசு கொடுத்தா 5 தர்றேன்னு சொல்லுகிற அளவிற்கு இருக்கிற அந்த அடைக்கலான் குருவியை ஆண்டவர் மறக்கலை அப்படின்னு சொன்னால் அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. சின்ன படைப்பை கூட அவர் மறக்கலப்பா. அதே போல் லூக்கா 12:7 உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, எனவே பயப்படாதிருங்க. உங்கள் வாழ்க்கையில் பதட்டம் வேண்டாம், கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து ஊக்கப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். தம்முடைய படைப்பின் மிகச்சிறிய ஒவ்வொன்றையும் அவர் கவனிக்கிறவராக இருப்பதனால சீஷர்கள் ஒவ்வொன்றிற்கும் தன்மேல் கரிசனை கொள்கிற அவரையே பார்க்க வேண்டும். கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருப்பவர்கள் கவலை, பதட்டம் மற்றும் பயம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசுகிறார். மத்தேயு 6:25-34 வரையிலும் ஆதலால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்க்க சொல்லுகிறார். அதே போல் ஆண்டவர் காட்டு புஷ்பங்களை கவனித்து பார்க்க சொல்லுகிறார். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் என்று சொல்லி அந்த பிரசங்கத்தை இயேசு முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 8:26 அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று பேசுகிறார். பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் லூக்காவில் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நான் தேவதூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன், மனுஷர்களுக்கு முன்பாக மறுதளிக்கிறவனை தேவதூதர்களுக்கு முன்பாக மறுதளிப்பேன். அதாவது விசுவாசிகளாய் மாற்றப்பட்டவர்கள், இருளிலே அந்தரங்கத்தில் ஜெபித்து வார்த்தைகளை பெற்றவர்கள், வெளிச்சத்தில் வீடுகளில் பிரசித்தம் பண்ணுகிறவர்களாக எல்லா விசுவாசிகளும் செய்ய வேண்டும். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கீழே உள்ளதை பிடிச்சுக்கிறோம். உலக முடிவு பரியந்தம் சகல நாட்களில் எங்கள் கூட இருப்பீங்க. ஆனால் தேவனுக்காக பணி செய்ய வேண்டும், மனுஷர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ண வேணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். ரோமருக்கு பவுல் எழுதும்போது 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, ஆண்டவரை வாயினால் அறிக்கையிடுகிறவர்களாக இருக்கணும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உனக்காக நீ விசுவாசித்தானா, அதாவது உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆண்டவரை வாயினாலே அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருதயத்தில் எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் சிந்தின இரத்தத்தினால நான் பரிசுத்தவானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அந்த சாட்சியை நான் மற்றவர்களுக்கு மனிதர்கள் முன்பாக நான் அறிக்கை பண்ணுகிறவனாக நான் வாழ்ந்தால் அவர் தேவ தூதர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுவார் என்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். வசனம் 10 பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான தூஷணம் மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே நம்மை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மீட்பின் ஆவியானவர். அவரையே நம்ம புறக்கணித்து தள்ளிவிட்டோம் என்று சொன்னால் ரட்சிப்பு முடியாததாக மாறிவிடும். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை புறக்கணிக்காதபடி, அவரை அவித்து போடாதபடி, அவரை உள்ளத்தில் சந்தோஷமாக நம்ம வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கருத்துக்காக ஆண்டவர் இதை பேசுகிறார். மீட்பின் ஆவியானவரை புறக்கணிச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு ரட்சிப்பு தூரமாகிவிடும், நமக்கு மன்னிப்பே இல்லை என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறவராக அவர் காணப்படுவார் என்று சொல்லி அங்கே அருமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஊக்கப்படுத்துகிற செய்தியை பார்க்கிறோம். அதே வார்த்தைகள் இன்றைக்கும் நம்மை ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சிறிய படைப்புகளாகிய அந்த அற்ப ஒர்த்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய
ஒரு அடைக்கலான் குருவிகளை கூட ஆண்டவர் என்னுடைய பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றுமே தரையில் விழாது என்று சொல்லுகிறாரே. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறாரே. கவலை இல்லாமல், பதட்டம் இல்லாமல், பயம் இல்லாமல் வாழ்கிறதற்காக தேவாதி தேவன் நம்மை ஊக்குவிக்கிறதை இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சார்ந்து ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்த்து அவைகள் விதைக்கலை, அறுக்கலை, களஞ்சியத்தில் சேர்க்கலை, அவைகளை பரமபிதா பிழைப்பூட்டுகிறாரே. அதே போல் காட்டு புஷ்பங்களை எவ்வளவு அழகாக உடுத்து வைக்கிறார். அவைகளை பார்க்கிலும் நான் விசேஷித்தவனாக இருக்கிறபடினால என்னுடைய ஜீவனை குறித்து அவர் கவலைப்படக்கூடியவராக, என்னுடைய சரீரத்தை குறித்து அவர் கவலைப்படக்கூடியவராக இருக்கிறபடினால யெகோவா ஈரையாக இருந்து என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். ஆகவே அவரை ஒருவரையே நான் ஒவ்வொரு நாளும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நோக்கி பார்க்கிறவனாக நான் வாழ்வேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமானால்